ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் சீன் என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இவங்க ஜாலியாக குத்தாட்டம் போடலான்னு ஒரு பிளான் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா ஊரில் ஒருத்தர் இருப்பாங்களே, எவ்வளோ நகை போடுறாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சவர் என்ன பண்ணிட்டாங்க, எடை போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. எடை போட்டு பார்க்கலான்னொடனே தங்கமயில் பயந்து போய் மயக்கம் போட்டுருச்சு. தங்கமயில் என் மயிலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம சரவணன். எப்பா துடிக்காதப்பா, உன் மயில் நடிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வழியாக மயக்கத்துலேருந்து தெரிஞ்சு, போதும் தங்கமயில் புள்ள வந்து ஏன் நடிக்கிற எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் எம்மா பயத்தில் உண்மையானுமே மயக்கம் போட்டோமா அப்படிங்கிறாங்க. கடைசியில் என்னோட இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி வெளியில் வந்து அந்த பயம் தெரியாத மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் வந்து கடைசியில் சாப்பிடல, பசி மயக்கம், அதனால தான் புள்ள விழுந்துருச்சுட்டாங்க. இவங்களும் நல்ல குடும்பமாச்சு, விசாரிக்காதவங்க கடைசியில் கவுந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதாவது பேராக ஃபோட்டோ எடுத்துக்குவோம், நம்மள்ட்ட தான் இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதாவது பாண்டியன் வந்து கோமதி மேலே கை போட்டு எடுக்கிறது என்ன, நம்ம கதிர் ராஜ் மேலே கை போட்டு எடுக்கிறது என்ன, செந்தில் மீனாவை எடுக்கிறது என்ன, ஐயோ அப்படிங்க இவங்க அலும்புக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் குமார் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து வயிறு எரிஞ்சு அவங்க கல்யாணம் நடக்கக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா 1000 சொன்னாலும் அந்த பொண்ணை நான் கடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. தம்பி, நீ பிளான் பண்ணுறது தப்பு இல்லைப்பா, ஆனால் கூட வச்சிருக்கியே அவங்கள வச்சு பிளான் பண்ணது ரொம்ப தப்புப்பா, பின்னாடி நல்லா சொதப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜ் இருந்துட்டு விழுந்து வேலை செய்கிறத பார்த்த கதிர் இருந்துட்டு லவ் மூடுக்கு போயிட்டார் போல். அதனால் சரி ராஜ் செம்மையா ஆடுவா, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா, டான்ஸ் ஆட சொல்லுங்கன்னு சொன்னோன்னே வேற லெவல் குத்தாட்டம் போட்டாங்க. இதை பார்த்தோன்னே குழலி இருந்துட்டு, ஏன் இவளுக்கு மட்டும் தான் ஆட தெரியுமா, எனக்கும் ஆட தெரியும்னு ஆடுது. அந்த பொண்ணு சொதப்பிச்சு உடனே இருந்துட்டு நல்ல ஆடினன் பாண்டியன் சொன்னதுக்கு, இவ குடும்ப பொண்ணு இல்லை நான் குடும்ப பொண்ணுன்னு சொல்லிச்சு, நீ நம்ம இப்படி இருக்க குடும்ப பொண்ணுங்கிற டான்ஸுக்கு